மின்வெட்டு அதிகரிச்சுட்டே வருதுங்க. இதனால மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. மின்வெட்டுனால காவல்துறையும் அதோட பணிகளும் எப்படி பாதிக்கப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கடத்து போகிற பையன் வழியாக வருவான். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகேவா? அவன் வரட்டும். கண்டிப்பாக வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். சரியா? அவன் வரும்போது என்ன எப்படி தூக்கலாம் சொல்லு. அவன் அந்த சைடே அப்படி தான் நடந்து வருவான். நான் இங்கே காருக்குள்ளே இருந்து இறங்கி போய் அவனை பிடிச்சி பின்னாடி தள்ளி காட்டிடுறேன். டக்கு மணி நம்ம வெளியே போய் குடோன் போய். ஓகே ஓகே. இரு ஃபஸ்ட்டு வரட்டும். அவன் வரட்டும். ஓகே. அதான் பார் அந்த எல்லோ கலர் டிஷர்ட் பயணம். ஓகேவா? ரைட். நம்ம காசு பண்ண தூக்குறவங்க மடக்கிடு. ஓகேவா? சக்ஸஸ். டேய், இவங்க அப்பாவுக்கு போனா போடுறா. ஆமாடா, இவன் ஒரு நேரத்துக்கு 50-55 ரூபாய்க்கு தின்னு தொலைகிறான். புரோட்டா கடை வேற முறைச்சு பார்க்குறான் நம்மளைய. முதல்ல இவங்க அப்பாட்ட இருந்து பணத்தை வாங்கி புரோட்டா கடை கடன் அடைக்கணும்டா. ஆமாடா, காசு இல்லாம புரோட்டா கடைக்காரன் சாப்பாடு தர மாட்டேறான்டா. ஹலோ, நீ தான் அஸ்வினோட அப்பாவா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனவன் பையன் திரும்பி வந்திருக்க மாட்டானே. அவன் நேற்றுக்கு போனப்ப நாங்கள் அவனை தூக்கிட்டோம். வர சனிக்கிழமை நைட்டு 8:30 மணிக்கு 50 லட்ச ரூபா பணத்தோட ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி கூட்ஸ் ட்ரெயின் கிட்ட வந்து. இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக போலீஸுக்கு தெரியக்கூடாது. இதை மீறி தெரிஞ்சது முக்கியமான விஷயம் இதுனா உன் பையன் மார்ச்சூரில் தான் கிடப்பான். வாங்க. சொல்லுங்க அன்பு, என்ன விஷயம்? சமீபத்தில் நடந்த கடத்தல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும் சார். நேற்று கூட அஸ்வின்ற ஒரு சின்ன பையனை கடத்திட்டாங்க. இந்த கேஸில் நம்ம இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல சார். உங்கள் ஆர்டருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா நாங்கள் 3 பேர் ஸ்பெஷல் டீமாக ஒர்க் பண்ணி அவனை என்கவுண்டர் பண்ணுறோம் சார். ஓகே, நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஹையர் அஃபீஷியல்ஸை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு 48 hours டைம் தரேன். அதுக்குள்ளே அந்த பையனை நம்ம காப்பாற்றி ஆகணும். சமீப காலமாக கோவையில் நடைபெற்று வரும் கடத்தல்களின் தொடர்ச்சியாக நேற்று மாலை அஸ்வின் என்ற சிறுவன் கடத்தப்பட்டான். தொடர்ந்து இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் இன்று காலை மக்கள் மாநகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதன்படி போலீஸ் கமிஷனர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் கூறுகையில், கடத்தலில் ஈடுபட்டுள்ளவர்களை பிடிக்க கூடுதல் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவன் குடோன்ல தான் அந்த பையனை அடைச்சி வச்சிருக்கணும். குடோன்லேருந்து எப்படியும் அவன் அந்த வழியாக தான் வந்தாகணும். ஸோ நான் விசாரித்த வரைக்கும் இந்த ரோட்டில் எந்த க்ரௌடும் இருக்காது. நம்ம இந்த ஏரியாவை ரவுண்ட் அப் பண்ணால் மட்டுமே அவனை ஈஸியாக தூக்கிடலாம். ஜீவா, நீ குடோனுக்கு பேக் சைடில் நில்லு. அருள், நீ டேக் ஓவர் பாயிண்ட் எடுத்துக்க. நானும் சிவாவும் அவனை ஃபாலோ பண்ணி என்கவுண்டர் பண்ணுறோம். நீங்கள் அந்த நேரத்தில் அந்த பையனை காப்பாற்றிடுங்க. நம்ம இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம். கமான் கைஸ்.
என்னாச்சு அருள்? சார் கரண்ட் போயிடுச்சு அன்பு. சார் இவ்வளோ நேரம் அவனை ஃபாலோ பண்ணது வீணா போச்சே. சரி வா அன்பு, என்னைக்கா ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவான். அன்னைக்காவது கரண்ட் இருக்கப்போ என்ன அன்பு இப்படி அவனை தப்பிக்க விட்டுட்டு வந்து நிற்கிறீங்க? இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. சார் பிளான் பண்ணி அவங்கள நாங்கள் ரவுண்ட் அப் பண்ணோம் சார். பட் கரண்ட் போனதுனால என்கவுண்டர் மிஸ் ஆயிடுச்சு சார். வி ஆர் வெரி சாரி சார். அஸ் அ போலீஸ்மேன் இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியலன்னு நினைக்கும் போது வி ஃபீல் அசேம் சார். நாங்கள் சொன்ன ரீசன் சில்லியாக இருந்தாலும் அதுதான் சார் உண்மை. எங்களுக்கு 24 hours டைம் கொடுங்க, அதுக்குள்ள நாங்கள் அவங்களை பிடிச்சி காமிக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. யூ கேன் கோ நவ். இப்போ நம்ம பார்த்தது ஒரு சம்பவம் தாங்க. கரண்ட் இல்லாதனால பல துறைகளில் இந்த மாதிரி பல பாதிப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. கரண்ட் தட்டுப்பாடு தடுக்க நம்மகிட்டே ஒரு வழி இருக்கு. அது வேற எதுவும் இல்லைங்க, கூடங்குளம் அணுமின் நிலையம். இதே பவருக்காக தான் இந்தியா ரஷ்யா கூட பல கோடி ரூபாயில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பண்றதுனால அதெல்லாம் வேஸ்ட் ஆயிருங்கிறனாலையும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறனாலையும் இந்த அணுமின் நிலையத்தை அனுமதிக்க மாட்டாங்க. இதே அணுமின் நிலையத்தை அனுமதிச்சாங்கன்னா 3 வருஷத்துக்கு தேவையான கரண்ட் நம்மகிட்டே இருக்குங்க.